ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்திஃபை சேனல். இன்றைக்கி நம்ம ஹெல்த்திஃபை சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்கா கேசர் குல்ஃபி. வாங்க இதை எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். மட்கா கேசர் குல்ஃபி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, 1/2 லிட்டர் பால், அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். இதில் ஒரு 1/2 கப் யூஸ் பண்ணுவோம். சுகர் 1/2 கப்பு, பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ இது மூணுமே 10 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு குங்குமப்பூ. இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாலை நல்லா காய்ச்சி எடுத்துடலாம். இப்போ நான் இன்னைக்கு 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஊற்றி நல்லா கட்டியாக காய்க்கணும். பால் இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம குங்குமப்பூ பால் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பால் நல்லா சூடான பிறகு ஒரு 2 கரண்டி பால் இதில் எடுத்து ஊற்றிக்கோங்க. பாருங்க, பால் நல்லா சூடாக இருக்கு. இப்போ நம்ம வச்சிருக்க குங்குமப்பூவை எடுத்து வச்சிருக்க குங்குமப்பூவை இதில் போட்டுருங்க. நம்மளோட குல்ஃபிக்கு ரிச்னஸே இந்த குங்குமப்பூவோட ஃப்ளேவரும் எசன்ஸ் தாங்க. அது இந்த வார்ம் மில்க்ல நல்லா கொஞ்ச நேரத்தில் ஃப்ளேவரும் கலரும் நல்ல பாலில் இறங்கி உங்களுக்கு நல்லா செட் ஆயிடும். ஸோ இந்த ஸ்டெப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. பால் நல்லா கொதிச்சு ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம குல்ஃபிக்கு தேவையான நட்ஸ் பவுடரை ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 10 பாதாம், அப்புறம் பிஸ்தா, கேஷ்யூ, இது ஏலக்காய் 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். தொலியை நீக்கிட்டு விதையை மட்டும் போடுங்க. அதுக்கப்புறம் சுகர் 1/2 கப்பு. இது எல்லாத்தையும் நல்லா பவுடரா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க, இந்த மாதிரி ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க, பால் நல்லா கொதிச்சு கட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் ஊத்திடுங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ க்ரீம் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க குங்குமப்பூ பாலை இதில் ஃபுல்லாக ஊற்றிடுங்க. பாருங்க, நல்ல கலர் ஃபுல்லாக குங்குமப்பூட கலர் நல்லா பாலில் இறங்கியிருக்கு. இப்போ அதை நல்லா ஃபுல்லாக ஊற்றிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த குங்குமப்பூ தான் நம்ம குல்ஃபிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க நட்ஸ் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. லம்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்காம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ வாசமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குங்குமப்பூ அப்புறம் நட்ஸில் போட்டிருக்க ஏலக்காய் பால் எல்லாம் சேர்ந்து நல்லா உங்களுக்கு வாசம் சூப்பராக வரும். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் நல்லா நீங்கள் இதை கிண்டிகிட்டே இருக்கணும். கீழே பிடிச்சிடக்கூடாது. நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அப்படி கிண்டி விட்டுட்டே இருங்க. பாருங்க, நல்லா திக்காயிட்டு வருது. நான் இன்னைக்கு இந்த ரெசிபியில் சோள மாவு யூஸ் பண்ணலை. நீங்கள் சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக திக்காகணும்னா இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் சோள மாவை தண்ணியில் நல்லா கலக்கிட்டு ஊற்றுனீங்கன்னா சீக்கிரமாக திக்காயிரும். நான் இன்னைக்கு கொஞ்ச நேரம் டைம் ஆகும் கொஞ்சம் திக்காகிறதுக்கு. சோள மாவு ஊற்றலைன்னா நான் இன்னைக்கு அப்படி பாலே நேச்சுரலாக வற்றி திக்காகட்டும் அந்த மாதிரி பண்ணுறேன். நீங்கள் ஃபாஸ்ட்டாக முடிக்கணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் சோள மாவு யூஸ் பண்ணுங்கள். பாருங்க, நல்லா திக்காயிருச்சு. இதுதான் குல்ஃபியோட கன்சிஸ்டன்சி. இப்படி இருக்கணும். இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த அளவுக்கு திக்காயிடணும். இப்போ உங்களுக்கு வேணும்னா நட்ஸை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை கடைசி இதை போட்டிங்கன்னா
ஏன்னா நம்ம பவுடரா தான் போட்டிருக்கோம் நட்ஸு. இந்த மாதிரி நீங்க போட்டீங்கன்னா, சாப்பிடும்போது உங்களுக்கு வாயில தட்டுப்படும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இது ஆப்ஷனல் தான். வேணுனா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. அவ்வளோதாங்க. நம்ம குல்ஃபி ரெடி ஆயிருச்சு. இப்போ இத ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வ. நல்லா ஆற விட்டுருங்க. ஆற ஆறுனதுக்கு அப்புறம் மோல்டுல மாத்திக்கலாம். நம்ம கேசர் மட்கா குல்ஃபி மிக்ஸ்சர் ரெடி ஆயிருச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸ்மெல்லும் ரொம்ப அட்டகாசமா இருக்கு. வாங்க இப்ப நம்ம இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம். நான் இன்னைக்கு இந்த மாதிரி மட் கண்டெய்னர்ஸ் எடுத்திருக்கேன். நீங்க எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீம் மோல்டு இருக்குன்னா, அதுல நீங்க வச்சு ஸ்டோர் பண்ணலாம். இல்லன்னா எனி கண்டெய்னர் ஏதாச்சும் ஒரு கண்டெய்னர்ல வச்சு ஸ்டோர் பண்ணலாம். பாருங்க, இந்த மாதிரி மட் பாட்லயும், மட் டம்ளர்ஸ்லயும் நான் இந்த வந்து குல்ஃபி மிக்ஸ்சர ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க எந்த மாரி மோல்ட்லனாலும் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும். இதுக்கு ஆல்ரெடி எனக்கு ஒரு லிட் இருக்கு. அதனால அத வச்சு க்ளோஸ் பண்ணிருவேன். இந்த மாரி டம்ளர்ஸ்ல வைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா ஃபாயில் பேப்பர் வச்சு நல்லா ஏர் டைட்டா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து செட் ஆகும் நல்லா. நல்லா ஏர் டைட்டா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாரி நல்லா ஏர் டைட்டா க்ளோஸ் பண்ணிருங்க. ரப்பர் பேண்ட் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா உங்களுக்கு டைட்டா இருக்கும். இப்போ இத 12 டூ 13 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜ்ல வச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ 12 ஹவர்ஸ் ஆயிருச்சு. நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளிய எடுத்துட்டேன். பாருங்க, இப்ப நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ அழகா செட் ஆயிருக்குன்னு பாருங்க. பாருங்க, நம்ம மட்கா குல்ஃபி சூப்பரா செட் ஆயிருச்சு. இப்ப இத உங்களுக்கு நான் ஸ்பூன் வச்சு எடுத்து காமிக்கிறேன். பார்க்கவே சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க. நம்ம மட்கா குல்ஃபி சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இந்த சம்மருக்கு நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்ல இத ட்ரை பண்ணி பாருங்க. கிட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. Thank you friends for watching our channel. Please subscribe our channel for more healthy recipes.